காலை பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆராதனைக்கு எதிரான எல்லா தடைகளை மாற்றி ஆவியானவர் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற பாடல்கள் துதிகள் எல்லாம் மகிமையா இருக்க செபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களும் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள ஆசீர்வதிக்கப்பட செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை ஜனங்கள் நடுவிலே செய்வீராக. வியாதிகளோடு வருகிற ஜனங்கள் சுகமாக்கப்பட செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் இந்த நாளில் ஜனங்களோடு பேச வேண்டுமாய் இடைபட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆராதனையுடைய வல்லமையில கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் சுபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். 415 மதுர கீதம் பாடிடுவோம், மன்னன் இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம். மதுர கீதம் பாடிடுவோம், மன்னன் இயேசுவின் நாமத்தை போற்றிடுவோம். ஆனந்தமாக இதங்கள் பாடி
பாடலை பாடுவோம். கிருபை காலம் கிருபை காலம் என்று சொல்லி ஆண்டவருடைய காலை வேளையில அவருடைய கிருபையினால நம் ஒவ்வொருவரையும் நடக்க முடியாது வாஞ்சியோட பாடலை பாடுவோம். கிருபை தாரும் கிருபை தாரும் தேவா நீரே, நாள்தோறும் நாள்தோறும் கிருபை தாருமே. கிருபை தாரும் கிருபை தாரும் தேவா நீரே, நாள்தோறும்
மலைகளெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நீராகும், கரலானவை சமமாகும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நீராகும், கரலானவை சமமாகும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும்,
விடாமல் தந்திடும் அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ உச்சிருமே பெந்தைகோஸ்தே நாளில் இறங்கிய பரிசுத்த அக்கினி இந்த வேளையில் எங்கள் மீதே இறங்கட்டுமே. ஹல்லேலூயா. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி 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 எழுப்புதல் தந்திடும் அக்கினி அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ உச்சிடுமே அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ உச்சிடுமே அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி 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 எழுப்புதல் தந்திடும் அக்கினி
ஆச்சரியமாய் அற்புதமாய் அவர் வழிநடத்தினார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருந்தார். எல்லா தீர்வுகளும் ஆபத்துகளும் விலகி காக்கின்றார். எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு எதிராக இவர்களை கைவிடாதவர்களுக்கு வழிநடத்தி ஒவ்வொரு நாளைகளை பிரசித்து காப்பாற்றி நாளை கிழமை ஆராதிக்கும்படியாக எங்களை கொண்டு வந்தீர்கள். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியை சொல்லிச்சேன். இதுவரை எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி. Thank you, Lord. Jesus, thank you, Lord. Thank you, Lord. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நாளை காலை கிழமை ஆராதிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்பா நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி. குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லி நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் மறந்தால் நீங்கள் மறக்காத தெய்வமாய் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரை சாய்க்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறீர்கள். ஒரு தாயை போல எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்துகிற தெய்வமாய் இருக்கிறீர்கள். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லி இயேசுவா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, உமக்கே நன்றி வெளியேறுகிறோம். உமக்கே நன்றி வெளியேறுகிறோம்.
சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கும்படியாய் தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காய் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இப்பொழுது எல்லாரும் எழுதி சங்கீதம் 3வது சங்கீதத்தை நான் வாசிக்க போகிறோம். பின்னாடி இடம் இல்லாதவங்க சேர்ல உட்காரலாம். சேர்ல கூட உட்காரலாம். நெருக்கிட்டு எனக்கு விரோதமாய் எழுதுகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கீழகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் காலையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாவீது எழுதின இந்த சங்கீதத்துல பார்க்கும்போது தன்னுடைய மகனே இந்த தாவீதை கொன்று போட்டு அரசனாக அவரை துரத்தின அந்த நாளிலே கண்ணீரோடு இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். 2ஆம் வசனத்திலே தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். தாவீதுக்கு இனிமேல் தேவன் விடுதலை கொடுக்க போவதில்லை. தாவீதுடைய அரசாட்சி அவ்வளவுதான், தாவீதுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், உங்களால் முடியாது என்று சொல்லி பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக ஒருவேளை வரலாம். அதன் மத்தியில தாவீதை மறுபடியுமாய் அரசனாய் மாற்றின சர்வ வல்லமையுள்ள தேவன், தாவீதை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொண்ட ஆண்டவர் உங்களை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இருக்கிறார். 3ஆம் வசனத்திலே தாவீது சொல்லும்போது, ஆனாலும் கர்த்தாவே, நீரன் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறது. ஒரு பக்கம் தாவீதுடைய தலையை எப்ப வெட்ட வேண்டும் என்று சொல்லி துரத்தி கொண்டிருக்கிற கூட்டம், சொந்த மகனே ஜனங்களோடு சேர்ந்து தளபதிகளோடு சேர்ந்து போகிறார். ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறார்? அவரன் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே வந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களிலே தலை குறிந்தவர்களாக வெட்கப்பட்ட நிலைமையிலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இருந்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் பற்றி கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது அவர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். உங்களை மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 4ஆம் வசனத்திலே நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவரே, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டுமப்பா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். அவர் நம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு பதிலாக மனிதனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். தேவனிடத்திலே நாம் கிட்டி சேருவதற்கு பதிலாக மனிதனையே நோக்கி போராடி கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில தோல்விக்கு மேல தோல்வியை நாம் சந்திக்கிறோம். நாம் இந்த தாவீதை போல விடுதலையை தருகிற நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களா இருக்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனையா இருக்கலாம், கடன் பாரமா இருக்கலாம், எதிரான சூழ்நிலைகளா இருக்கலாம், நிம்மதியற்ற நிலைமைகளா இருக்கலாம். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். 5ஆம் வசனத்திலே அவர் தாவீது சொல்லுகிறார், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எவ்வளவு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கிறது, ஆனால் நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன்,
கர்த்தரை தாங்கிக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் உலக ஒருவேளை மனிதர்கள் தாங்காமல் இருக்கலாம், அன்பு செலுத்தாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கும்போது ஸ்தோத்திரம், எல்லா போராட்டங்களுக்கும் விலக்கி நல்ல ஒரு நித்திரையை கொடுக்கிறவராய் சமாதானத்தோடு அவர் நம்மை தங்க பண்ணுகிற தேவனாக இருப்பார். 8ஆம் வசனத்தில் ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்திலே இருப்பதாக. ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்திலே சத்துருக்கள் சொன்னார்கள், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. 8ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது, அவர் விடுதலை கொடுக்கிற தேவன், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் போது அவர் நம்மை ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருப்பார். வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழிநடத்தி செல்ல வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஒரு சில அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு மாலை ஊழியம் மழை இல்லாத பட்சத்தில் கைப்பற்றி ஊழியம் நடைபெறும். ஒருவேளை மழை பெஞ்சுன்னா நீங்கள் வந்து ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்துக்காக இந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் ரசிக்கப்படுவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஆலயத்தில். அதுபோல மாலை 6 மணிக்கு வழக்கமாக நடைபெறுகிற மாலை ஆராதனை நடைபெறும். நீங்கள் மாலை கூட்டத்தில் வந்து கர்த்தரை ஆராதிங்கள். அதுபோல திங்கள் நாளை மாசத்துக்கு முதலாம் நாளாக இருக்கிறது. நவம்பர் மாதத்துக்கு முதலாம் நாள். நாளைக்கு காலை 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். நாளைக்கு காலை 5லிருந்து 6 மணி வரைக்கும் ஆசீர்வாத வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். நீங்கள் வந்து கலந்து விடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தோடு புதிய மாதத்தை தொடங்குங்கள். ஸ்தோத்திரம். மாதத்தில் ஒரு நாள் தான் அதிகாலை ஜெபம் வைக்கிறோம். பல சபைகளில் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபங்கள் வைக்கிறார்கள். ஜனங்கள் வாஞ்சியோடு போய் ஆண்டவரை தேடுகிறார்கள். ஒரு நாள் வச்சாலே நிறைய பேர் வருகிறது. வாஞ்சியோடு கர்த்தரை தேடுங்க, அவருடைய ஆசீர்வதிப்பார். வெள்ளிக்கிழமை உவாச ஜெபம் காலை 11 மணிக்கு நடைபெறும். உவாச ஜெபத்தில் நீங்கள் வந்து சொல்லிங்க. சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். காத்திருப்பு கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுக்கிற நேரமாக இருக்கிறது. ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுத்து ஆராதிக்கிறார். பாட விரும்புகிறவர்கள் உடனடியாக முன்னாடி வந்து பாடலாம். யார் வேணாலும் பாடலாம். சகோதரர்கள், சகோதரிகள் பாடலாம். இந்த வேளையில் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுத்த ஒரு கரங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஜனங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளில், வியாபாரங்களில், தொழில்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்தும்படியா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நாட்களில் வியாதிகளோடு போராட்டங்களோடு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காய் கர்த்தர் அவர்களை சுகமாக்கி வழிநடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிற ஆண்டவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறவனுமாய் கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேசத்திலே காணப்படுகிறதான இந்த கொரோனா பாதிப்புகள் முற்றிலுமாய் நீங்கி போக வேண்டும். பல உலக நாடுகளிலே புதிதாக அதிகமான பாதிப்பு ரஷ்யா மற்றும் பல நாடுகளிலே சீனாவில் கூட அதிகமாய் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த பாதிப்புகள் மேற்கொண்டு பரவாதபடிக்கு நம்முடைய தேசத்தில் பரவாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களிலே யாரெல்லாம் வியாதிகளோடு இருக்கிறார்களோ ஆண்டவருடைய கல்வாரி இரத்தத்தை தேவன் பூசி நல்ல விடுதலை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வியாதியோடு நாளில் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ உடைய சுகமாக்குகிற வல்லமை அவர்களை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே உடைய நாமத்தினாலே ஒரு விடுதலை இந்த ஆராதனை வேளையில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் நாம் தியானிக்க போற ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் கர்த்தர்
பிரயோஜனமாயிருக்கிறதை போதித்து ஜனங்களை நடக்க வேண்டிய வழியில நடத்துகிறவர். இதனாலும் ஒவ்வொருவரோடும் பேச இடைவிட எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஸ்தோத்திரத்தாவே இந்த நாளிலும் ஒவ்வொரு ஜனங்களோடு கர்த்தர் பேசுங்க. ஹல்லேலூயா. ஓடி பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே இறங்கி வந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆளுகை செய்யும். ஒவ்வொருவரோடும் பேசுங்க. ஹல்லேலூயா. சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போது வாரும், இறங்கி வாரும், ஏகனாய் நீரே. இப்போது வாரும், இறங்கி வாரும், ஏகனாய் நீரே. அற்புதத்திலே வார்த்தை கேட்டீரே, அற்புதத்திலே வார்த்தை கேட்டீரே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போது வாரும், இறங்கி வாரும், ஏகனாய் நீரே. இப்போது வாரும், இறங்கி வாரும், ஏகனாய் நீரே. ஆவியானவரே, இம்மட்டும் எங்கள் நடுவில் நீர் பிரசன்னராயிருந்தீரப்பா. செய்தி வேளையிலே ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் ஆளுகை செய்யும். நீர் ஜனங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தியானிக்க போகிற வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ஜனங்கள் புரிந்து கொள்ள எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அதை அபியாசப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடையான காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடும் ஆண்டவரே. எல்லாரையும் தேவ சமூகத்தில் நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஒருமுகப்படுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன், வார்த்தையினால விடுதலை கட்டளையிடுகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இந்த நாளில் இவர்கள் நமக்கென்று காணிக்கைகளை கொடுத்தார்கள். கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆண்டவரே நூறத்தனையாயவர்களுக்கு திருப்பி கிடைக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். நம்முடைய வல்லமைகளை கரத்தில் எடுத்துக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிற வண்ணமாய் தேவன்களையும் உங்கள் குடும்பங்களையும் இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவன் இனிமேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் 31 நாட்களாக அவர் நம்மோடு கூட இருந்தார். 10வது மாதத்தை முடித்து நாளை தினத்தில் 11வது மாதத்துக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதங்களிலும் ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு மாதங்களிலும் எத்தனை பேரை ஆண்டவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அவங்க மாத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தியதாலேயே சொல்லுங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை செய்கிறார், நடத்தி செல்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை முன்னேறி செல்வதற்கு தேவையான பலனையும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட்.
இந்த நாளிலும் கூட நாம் ஆவியின் வரங்கள் என்கிற தலைப்பில் நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் வரங்களினாலே, ஆவியின் அபிஷேகத்தினாலே, ஆவியின் வரங்களினாலே நிரப்பப்பட்ட தேவ ஜனங்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியின் வரங்கள் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நாம் இங்க இருக்கிற ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவர்கள் அபிஷேகத்துக்காக, பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக அவர்கள் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியின் வரங்களை பெற வேண்டும், ஆவியின் கனிவுடையவர்களாய் ஜீவிக்க வேண்டும். இன்னும் அநேக காரியங்களை வேதத்திலே நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கிற பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை போதித்து உணர்த்தி நடத்துகிற ஆவியானவராய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை அநேகர் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து பரிசுத்த ஆவிக்காக ஜெபித்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பல பரிசுத்தவான்கள் சொல்லும் போது இந்த பரிசுத்த ஆவிக்காய் நான் ஒரு நாள் ஃபுல்லா இல்ல 3 நாள் ஃபுல்லா உபவாசத்தோடு ஜெபித்தேன். சீசர்கள் பாருங்க, 10 நாட்கள் அவர்கள் பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தாங்க. இயேசுவோடு கூட இருந்தவர்கள் எத்தனை நாள் காத்திருந்தாங்க? உன்னதத்தின் பலனாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாய் 10 நாட்கள் வேற எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே 10வது நாள் முடிவில் அங்கே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். எல்லா ஜனங்களும் அந்நிய பாஷை பேசினார்கள். அந்நிய பாஷை ஒரு வரமாய், ஆவியின் வரமாய் இருக்கிறது. பற்பல பாஷைகளை பேசினார்கள். அவர்கள் மூலமாய் ஆண்டவர் வரங்களை கொடுத்து அற்புத அதிசயங்களை செய்யவும், ஆவியின் 9 வரங்களும் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாய் அவர்களை நடத்தினார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆவியின் வல்லமையும் வரத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது ஆவியின் வரங்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், ஏதோ 4 அந்நிய பாஷைகளை பேசினேன் அப்படின்ற ஒரு காரியத்திலோடு நம்ம நின்று விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில பூரணராகும்படியாக கடந்து போவோமாக என்று சொல்லி வேதத்தில் சொல்லி இருக்கிற விடமாய் நாம் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு நமக்கும் சமுதாயத்துக்கும் ஆண்டவருக்கும் பிரயோஜனமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5 6 வரையுள்ள வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5 6. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ண உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளவர்களாய், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம். உபதேசத்துல, தேவனை அறிகிற அறிவில, மற்றெல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டபடினால தேவனை என்ன செய்கிறேன்? நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி எழுதுகிற அந்த அப்போஸ்தலன் 7ஆம் வசனத்துல அவர் சொல்லும்போது, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவு இல்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். எப்படி காத்திருக்கிறீர்கள்? யாதொரு வரத்திலும் குறை இல்லாதவர்களாக. கொரிந்திய சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதும்போது சொல்கிறார், அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறை இல்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். எதற்காய் காத்திருக்கிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அதற்காய் நீங்கள் வரத்தினால குறை நிரப்பப்பட்டவர்களாய், வரங்களிலே குறைவில்லாதவர்களாய்
நீங்கள் காத்திருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்களுக்கு என்ன செய்கிறோம்? உலக பிரகாரமாய் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் பார்க்கும்போது பல காரியங்களிலே நீங்கள் காத்திருக்கிறதை உணர முடியும். ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில வரத்தை, ஆண்டவருடைய ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த வரப்போகிற இரட்சகருக்காக நாம் காத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஓரளவாவது சொல்றது ஏதோ புரியுது அப்படின்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இல்லையா தூக்கம் வருது அப்படின்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் உண்மையை ஒத்துக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர்களுக்கு தூக்கம் வராதபடிக்கு உற்சாகமாய் இருக்கவர்களுக்கு உதவி செய்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அப்போ நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் ஆண்டவருக்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். வேதத்திலே ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 9 வரங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது வேதத்திலே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆவியின் வரங்களினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு நாம் காத்திருக்கிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஆவியின் வரங்கள் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்கிறதை குறித்துதானே ஒரு சில குறிப்பான வசனங்களை நாம் இந்த வேளையில வாசிப்போம். முதலாவதாக 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 14:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பாருங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இதுல சொல்லப்பட்டிருக்கிறதான அந்நிய பாஷையில பேசுகிற காரியம் ஒரு வரமா இருக்கிறது. ஆவியின் வரத்துல 8ஆவதாய் வருகிறது அந்நிய பாஷையில பேசுகிற வரம். தீர்க்க தரிசன வரம் அதுபோல ஆவியின் வரத்துல 5ஆவதாக வரக்கூடியதான ஒரு வரமாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். இங்கே அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். யாருக்கு பக்தி விருத்தி? அந்நிய பாஷையில பேசுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாய், தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்தி விருத்தி உண்டாகும்படியாய் அவன் பேசுகிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ ஆண்டவருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய், தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனமாய் பேசுகிற ஒரு விசுவாசி சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக பேசுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். எனவே ஆவியின் வரங்களை நமக்கு பக்தி விருத்திக்காக, சபையின் பக்தி விருத்திக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை நாம் அறிந்து கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும், அந்த ஒரே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற 9 விதமான வரங்களை பெற்றுக்கொள்ளவும் நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். செபித்து நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கும் போது ரோமர் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிப்போம். ரோமர் 15:18. பிரஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணியவில்லை. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது சுவிசேஷத்தின் பிரபல்யத்துக்காக, சுவிசேஷத்தை எல்லா இடங்களிலும் தாராளமாய் அறிவிக்கும்படியாக இந்த ஆவியின் வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலனுக்கு எழுதும் போது புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகள் என்று சொல்லி சொல்கிறார். பவுலின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட்டு அநேகரை ஆண்டவரண்டை நடத்தும்படியாக அங்கே கிரியை செய்ததை நாம் வேதம் புதிய பாட்டிலே பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திர
அப்போ சுவிசேஷ பிரபல்யத்துக்காக, அதாவது சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படுவதற்காக இந்த பரிசுத்தாவின் வரங்களை ஆவியானவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 10ஆம் அதிகாரம் 38 அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஜனங்களின் விடுதலைக்காக, ஜனங்களை விடுவிப்பதற்காக இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியத்தை நான் பார்க்க முடிகிறது. படிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரம்பி காணப்பட்டபடியினால ஜனங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். பிசாசின் கட்டுகளினாலே வேதனைப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கினார். கல்லறை லேகியோன்களை வீடுகளிலே தங்காதபடிக்கு கல்லறையிலே தங்கின லேகியோன் பிசாசு பிடித்தவனை விடுதலையாக்கினார். எங்க போனாலும் இயேசு ஜனங்களை விடுதலையாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் கட்டப்பட்ட நிலைமையிலே சத்தியத்தை அறியாதபடிக்கு, இயேசுவை அறியாதபடிக்கு வாழ்கிற ஜனங்களை அவர்களுக்கு எதிரான அந்தகார கட்டுகளிலிருந்து, நரகத்தின் வல்லமைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்காக ஆவியின் வரங்களை தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆவியின் வரங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யும் போது அநேகரை குறித்து நமக்கு ஒரு கரிசனை வரும். ஜனங்களை பார்க்கும்போது பாவத்திலே மாண்டு கொண்டு நரகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து நாம் பார்க்கும்போது, ஆத்துமாக்களை பார்க்கும்போது நம்மையும் அறியாமல் ஒரு பரிதாபம் வரும். நம்மையும் அறியாமல் கண்ணீர் வடிக்கிறவர்களாய், ஜெபத்திலே கண்ணீர் வடிக்கிற ஜனங்களாய் இருப்போம். இன்னைக்கு அப்படிப்பட்ட மாறம் நமக்குள்ள இல்லாமல் இருக்க காரணம் வரங்கள் நமக்குள்ளே இல்லை. பெற்றுக்கொண்டவர்கள் வரங்களை இழந்து போனவர்களாக இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். இல்லாவிட்டால் பெற்றுக்கொண்டவர்கள் பலருடைய வாழ்க்கையில ஒரு தாளத்தை பெற்றுக்கொண்டவன் அதை மண்ணிலே புதைத்து வைத்ததை போல அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்ததான வரங்களை பயன்படுத்தாதபடிக்கு, அதை குறித்து கவலை இல்லாதபடிக்கு உலக பிரகாரமான மற்ற ஜனங்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவமாய் இன்றைக்கு இருக்கிறது. இல்ல, தேவ ஜனங்களாய் நம்முடைய வாழ்க்கையில வரங்களை ஒரு நோக்கத்தோடு ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிறவராய், வாஞ்சையுள்ள ஜனங்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிப்போம். அப்போஸ்தலர் 14 அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக, அவர் ஆண்டவர் தம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஆவியின் வரங்களை இங்கே ஆண்டவர் கொடுத்து, அந்த வசனங்களை தேவனுடைய வார்த்தைகளிலே சொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தும்படியாக, இந்த வார்த்தைகள் உண்மையானவைகள், சத்தியமானவைகள் என்கிறதை ஜனங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தர் வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கே ஆதி சபையினர் அங்கே கூடியிருந்த போது அபிஷேகம், வரங்கள் அங்கே அளவில்லாமல் ஊற்றப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, பலத்த காற்று அடிக்கிற முழக்கத்தை போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஆதி சபையினர் அங்கே 120 பேர்கள் மேல் வீட்டறையிலே அபிஷேகத்துக்காய் நான் ஏற்கனவே சொன்னது போல 10 நாட்கள் காத்திருந்தார்கள். அங்கே எல்லாரையும் நிரப்பும்படியாய் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த
வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இழந்து போன நிலைமையிலே ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். ஆண்டவரே மறுபடியும் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வாஞ்சியோடு கேட்கும் போது, உங்களை தாழ்த்தி கேட்கும் போது, ஆண்டவரை என்னை மறுபடியுமாக ஒரு விசைப்படை வல்லமையினால நிரப்பி வரங்களை கொடுத்து என்னை உமக்கு பயனுள்ள பாத்திரமாய், உமக்கு பயனுள்ள ஒரு மகனாய் மகளாய் நடத்தி செல்லும் ஆண்டவரை சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது உங்களை நிரப்ப ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். சபையினுடைய ஆசீர்வாதத்துக்காக பரிசுத்த ஆவியின் வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனை விதமான வரங்கள் இருக்கிறது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரையுள்ள வசனங்களை வாசிப்போம். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரம், 4வது வரம், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரே ஆவியானவர், ஒரே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும், சபையில ஒவ்வொருவருக்கும், எல்லாருக்குமே ஒரே ஆவியின் வரம் அல்ல. எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாருமே தீர்க்க தரிசன வரத்தை பற்றி தீர்க்க தரிசனத்தை உரைத்தால் என்ன ஆகும்? யாருக்குமே பிரயோஜனமாக இருக்காது. எனவே ஆண்டவர் அவரவருக்கு விரும்புகிற வரத்தை கொடுக்கிறார். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு விசுவாசமும், வேறொருவனுக்கு குணமாக்குகிற வரம் உள்ளவர்கள் யாருக்காவது போய் ஞானி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் போது அற்புதம் நடந்த உடனே நீங்க உங்களுக்குள்ள பெருமை வரக்கூடாது, என்னாலதான் அப்படின்னு சொல்லி இல்லை. ஆவியானவர் கிரியேட் செய்யாவிட்டால், ஆவியானவருடைய வரம் இல்லாவிட்டால் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. டாக்டர் கூட கடைசியில சொல்லுகிறார்கள், எங்களால் முடிஞ்ச மட்டும் செய்துட்டோம், இனி கடவுளை நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. நமக்குள்ளே ஆவியானவருடைய குணமாக்குகிற வரம் கிரியேட் செய்யும் போது, ஒரு ஆத்மாவுக்காக அவருடைய விடுதலைக்காக ஜெபிக்கும் போது, அந்த குணமாக்குகிற வல்லமையினால ஆண்டவர் அந்த ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்கிறார். அப்போ நம்மால நடந்ததா, தேவனால இந்த காரியம் நடந்ததா? தேவனாலதான் இந்த காரியம் நடந்தது. அவருக்கு மகிமை செலுத்திவிட்டு நாம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை விட்டு நம்ம பெரிய ஆளா நினைச்சோம்னா இருக்கிறதையும் ஆண்டவர் உருவிடுவார். இல்லாட்டா ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில பல பாதிப்புகள் அதனாலேயே உண்டாகும். ஸ்தோத்திரம். வேறொருவனுக்கு 10ஆம் வசனத்திலே கவனிங்க, வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி. ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் போது பல அற்புதங்கள், பெரிய அற்புதங்கள் அவர்களை கொண்டு நடக்கும். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற காரியங்கள். அவர்கள் ஜெபிக்கும் போது அந்த காலத்தில் கிரியேட் செய்கிற ஆவிகளை அவர்கள் பகுத்தறியத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பார். வேறொருவருக்கு பற்பல பாசைகளை பேசுகிற வரத்தை ஆண்டவர் கொடுப்பார். பற்பல பாசை அப்படின்னா நம்ம பேசுகிற ஒரு சில அந்நிய பாசை மாத்திரம் இல்லை. அந்த பாசை, சில பாசைகளை நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்நிய பாசையில பேசும்போது அந்த பாசை தெளிவாய் பேசுவார்கள். அது மாத்திரமல்ல, கடைசியாக 9வது வரம் பாசைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம். அவரால் பேசுவாங்க. அந்த அவர்கள் என்ன பேசுகிறார்கள் அப்படின்றத இந்த வரத்தை உடையவர்கள் அப்படியே வியாக்கியானம் பண்ணுவார்கள். இவர்கள் இந்த காரியத்தில் பேசுறாங்க, இந்த அந்நிய பாஷை பேசுகிற இந்த புரியாத அந்நிய பாஷை மூலமாய் இந்த காரியத்தை தான் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை வியாக்கியானம் பண்ணுகிற கிருபை பெறுவார்கள் என்று சொல்லி 9 விதமான வரங்களை தேவன் சபைக்கு, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கட்டளையிடுகிறார். ஸ்தோத்திரம். ஒருவேளை அவர் எல்லா
கொடுக்க சித்தமானால் கொடுக்கலாம், இல்லாவிட்டால் 1-2 கொடுக்கலாம். அவனவனுக்கு அவர் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆவியின் வரங்களை தேவ ஜனங்களாகி நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஜெபத்துல ஏதோ அபிஷேகத்துல கொஞ்ச நேரம் நிரம்பி நம்ம கத்திட்டு போற அனுபவம் அல்ல. ஆண்டவரே, எங்களுடைய சொல்லப்பட்டிருக்கிற 9 வரங்களிலே நீர் எனக்கு கொடுக்க சித்தமாயிருக்கிற வரங்களினால நிரப்பி என்னை ஆண்டவரை பயனுள்ள ஒரு விசுவாசியாய் நடத்தும் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வரங்களை பெற்றுக்கொள்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் 9 அல்ல, ஆவியானவர் ஒருவரே. வரங்களிலே அவர் அந்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள் 9 இருக்கிறது. நாட்கள்ல தேவ ஜனங்களா இவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திர ஆண்டவரத்துல ஆண்டவரே பணம் தாரும் கடன் தாரும் நீங்க உதவி செய்யும் பல காரியங்களை நீங்க கேட்கலாம், செபிக்கலாம். ஸ்தோத்திரம். தேவன் அவைகள் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு அடுத்ததான காரியங்களை நீங்கள் முதல்ல தேடும்போது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் என்ன செய்வார்? ஆண்டவர் கூட கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு பல ஜனங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேடி 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 ஆண்டவரை தேடாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்களாக காணப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். நாம் அப்படிப்பட்ட ஞானமற்றவர்களாய் கிறிஸ்தவ வாழ்க்கையால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்ததானே தேவன் விரும்புகிறதானே ஆவிக்குரிய அனுபவங்களை தேடி கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு நாம் தேவனுக்காக வாழ்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய வாழ்க்கை உலகத்தோடு முடிய போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. நித்தியமாய் ஆண்டவரோடு நாம் வாழப் போகிற ஒரு வாழ்க்கைக்காக ஆண்டவரை சேவிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. பரலோகத்திலே நாம் தேவனோடு கூட அவரை ஆராதிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் 11 முதல் படிங்க. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து நம்முடைய சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினாலும் சுயாதீனரானாலும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த ஜாதி இந்த ஜாதி என்றல்ல, எல்லாருக்கும் அந்த ஒரே ஆவியானவர் என்ன செய்கிறார்? அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாருக்கும், யாருக்குமே பட்சபாதம் ஆண்டவர் காண்பிப்பதே இல்லை. யாரெல்லாம் தாகத்தோடு ஆண்டவரை அபிஷேகத்தை தாரும், வரங்களை தாரும், நானும் ஆண்டவர் நமக்கு சாட்சியாய் வாழ வேண்டும், உமக்காய் பயனுள்ளவனாய் ஜீவிக்க வேண்டும், உம்முடைய ஆவியின் வரங்களை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது அவர் ஆவியின் வரங்களை தந்து நம்மை வழிநடத்துவார். ஆண்டவருடைய ஆவியின் வரங்கள் அது மற்றவர்களுக்கு தீமை செய்வதற்கல்ல, நன்மைக்கு ஏதுவாக நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக தான் ஆவியின் வரங்கள். சிலர் நம்ம படித்திருப்போம் பல காரியங்களை, வரங்களை பெற்று மற்றவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பதற்காக உலக பிரகாரமான ஜனங்கள் இவர்கள் பல ஜனங்களை பார்க்கும்போது சில காரியங்களை, இங்கே கேள்விப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது வரங்களை எதற்காக நாடினார்கள்? மற்றவர்களை துன்பப்படுத்த, பிரச்சனை கொடுக்க,
அப்படிதான் ஸ்தோத்திரம். ஆனால் தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில வரங்கள் மூலமாய் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழவும், சபைக்கு உபயோகமாய் இருக்கவும், குடும்பத்துக்கு நம்ம சாட்சியாய் இருக்கவும் ஆவியானவர் வரங்களை நமக்கு கொடுக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதலடை படிக்கும். ஸ்தோத்திரம். எதற்காக? நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியின் வரங்கள் முதல்ல நம்ம வாழ்க்கையை அது ஸ்திரப்படுத்துகிறதாய் இருக்கும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு நாம் ஜீவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவியின் வரங்கள் ஸ்திரப்படுத்தி வழிநடத்துகிறவர்களாய் இருக்கும். எனவே வரங்கள் எல்லாருக்கும் உரியது. நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவதற்காக அந்த ஆவியின் வரங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17-20 வரை உள்ள வசனங்களில் இந்த ஆவியின் வல்லமை வரங்கள் ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படும் என்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மார்க் 16:17-20. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேற்பான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்களை கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றால் இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். பாருங்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை என்ன செய்வார்கள்? துரத்துவார்கள். பிசாசு சொல்லி இந்த பிசாசுக்கு பயப்பட மாட்டார்கள், பிசாசுகளையே துரத்துவார்கள். அது மட்டுமல்ல, என் நாமத்தினாலே நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள். ஆவியின் வரங்களிலே 3ஆவதாய் வருகிறது விசுவாசம் என்கிறவர். அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஒரு பட்டியலே இருக்கு. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில சோத்திரம் பிசாசுக்கு பயப்படுகிறார்கள். அவர்கள் படுத்தாலே பாம்பு ஓடுறது மாதிரி, பல காரியங்கள் பயமுறுத்துறது மாதிரி இதுதான் அவர்களுக்கு வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இவைகளை மேற்கொள்வார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை மேற்கொள்ளாது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மாத்திரமல்ல, ஆவியின் வரங்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையாயிருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். அப்போஸ்தலர்களை நாம் படிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் அங்கே அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் வரத்தினால் நிரப்பப்பட்டதான பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே ஒரு மனுஷன் பிச்சை கேட்கிறான். அவனை அவர்கள் தூக்கி நிறுத்தினார்கள். பிறவி முடவனை அவன் சுகமானான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் மூலமாய் வரங்கள் கிரியேட் செய்தபடினாலே அநேகர் கர்த்தருக்குள்ளாக அந்த ஆதி சபையில திருப்பப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சபைகளிலும் நம்முடைய ஊழியங்களிலும் கர்த்தருடைய ஆவியின் வரங்கள் கிரியை நடப்பித்தார். பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும். எனவே இப்படிப்பட்ட ஆவியின் வரங்கள் என்ன செய்யணும்? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் வசனத்தை கவனிக்கணும். ஆவியின் வரங்களை வாஞ்சித்து பெற்றுக் கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28. தேவனானவர் சபையில் முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும்,
ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஸ்தோத்திரம். தேவனானவர் சபையிலே அப்போஸ்தலரையும் சபையிலே ஆண்டவர் ஆவியின் வரத்தோடு ஜனங்களை ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கிற வரிசை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாசைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்க. இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். பலவிதமான ஆவியின் வரங்களை கொடுத்து சபையிலே அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, போதகர்களாக, அற்புதம் செய்கிறவர்களாக ஜனங்களை என்ன செய்கிறாரா? ஆண்டவர் நடத்துகிறார். ஸ்தோத்திரம். இதுல நாம் என்ன வரிசையில, நீங்கள் என்ன வரிசையில இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வாஞ்சியோடு கேட்டு, ஆண்டவரே நானும் அப்பா இந்த வரிசையில உமக்கு பயனுள்ளவனாக மாறணும் ஆண்டவரே. ஏதோ ஆலயத்துக்கு வந்தேன் போனேன் அப்படின்னு சொல்லி ராதபடிக்கு ஆண்டவரை சபையிலும் வெளியிலும் நான் உமக்காக பிரயோஜனம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீ கேட்டு வரங்களை பெற்றுக் கொள்பவர்களாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம் படிக்கிறேன். 12ஆம் வசனம். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளை தேரும்படி நாடுங்கள். தேரும்படி நாடுங்கள். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாய் அவைகளில் தேரும்படி நாடுங்கள். ஸ்தோத்திரம். ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டு அதுல நீங்க என்ன செய்யணுமா? தேறுகிறவர்களாய் அந்த வரங்களை நீங்க உறுதிப்படுத்தி அந்த வரத்துல தேறுகிறவர்களாய், தேவனுக்கு பிரயோஜனம் அடைகிறவர்களாய் இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வரங்களை ஒரு விசுவாசி என்ன செய்யணும்? நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். படிக்கிற பிள்ளைகள், சில பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அவருடைய என்ன ஏதோ பாஸ் ஆனா போதும். சில பிள்ளைகள் டிஸ்டிங்ஷனோட நான் பாஸ் பண்ணணும், நல்லா ஒரு 80%, 90%, 100 இப்படி மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகள் எதிர்பார்ப்போட படித்துட்டே இருப்பாங்க. அப்போ 2 விதமான குரூப்புக்கு வித்தியாசம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் வரங்களை பெற்றுக் கொடுத்து ஆண்டவருக்கு பிரயோஜனமான முறையில வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரயோஜனமான முறையில ஜீவிக்கும்படியாக நாம் ஆஞ்சியோடு தேவனிடத்தில் ஆவியின் வரங்களை கேட்க வேண்டும். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:14. மூப்பனாகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்கதரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அசதியாயிராதே. வரங்களை பெற்றுக்கொண்டவர்கள் பயன்படுத்தாமலும் பலர் இருக்கிறதை இங்கே வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அசதியாயிராதே. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்கதரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்களாய் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவன் கொடுத்ததான வரத்தை குறித்து அசதியாய் ஜாக்கிரதை இல்லாதபடிக்கு நீங்க இருக்கக்கூடாது. அந்த வரத்துல தேறுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஜெபிக்கும் போது ஒரு குணமாக்குகிற வர உங்களுக்குள்ளே ஒருவரை கிரியை செய்வதா இருந்திருக்கிறார். அந்த
வரத்தை குறித்து நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஆண்டவரே இன்னும் என்னை பயன்படுத்தும், இன்னும் அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும், அநேகரை ஆண்டவரே ஞானமாய் உம்முடைய வார்த்தைகளை சொல்லி, உம்முடைய வேதத்துள்ள ஞானமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை உம்முடைய அன்புக்குள்ளே நடத்துகிற ஒரு ஞானத்தை போதிக்கிற வரமாய் இருக்கலாம். ஞானமாய் படிக்காதவர்களா இருப்பார்கள், ஆனால் அவங்க கர்த்தருடைய வார்த்தைகளை ஞானமாய் சொல்லுவார்கள். அதன் மூலமாய் தொடப்பட்டு பலர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு ஞான வரம், ஞானத்தை போதிக்கிறதான வரம் கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அறிவை உணர்த்துகிற வசனம், சிலருக்குள்ளே ஆவிகளை பகுத்தறிகிற வரம், எல்லாமே வரம் தான். ஸ்தோத்திரம். வரங்களை தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு தேவன் என்ன வரங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து இந்த வரங்களை என்ன செய்ய, வரங்களை குறித்து அசதியாயிராதபடிக்கு நீங்க அதை பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 24, 25 அங்கே ஒரு தாளந்தை வாங்கினவனை குறித்து வேதம் சொல்கிறது. அவன் அந்த தாளந்தை குறித்து மற்ற 2 பேரை போல அவன் ஜாக்கிரதையாயிராதபடிக்கு என்னுடைய எஜமான் கடின இதயம் உள்ளவர் என்று சொல்லி நினைத்து அவன் அதை புதைத்து போட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 25, 24, 25 படிங்க. ஒரு தாளந்தை வாங்கியவன் வந்து, ஆண்டவனே, தெளிக்கான இடத்தில் அறிகிறவரும் தெளிக்கான இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். பாருங்க, ஒரு எஜமான் தூர தேசத்துக்கு போகும்போது 3 தன்னுடைய வேலைக்காரத்துல 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்தை கொடுத்து அங்கே போகும்போது ஒரு காலம் கழித்து ரொம்ப நாள் கழித்து வருகிறார். 5 தாளந்தை வாங்கினவன் கணக்கு கொடுக்கிறான், 2 தாளந்தை வாங்கினவன் கணக்கு கொடுக்கிறான், 1 தாளந்தை வாங்கினவன் அவன் அந்த எஜமானுக்கு சொல்லுகிற பதில், எஜமானே நீர் கடின இருதயம் உள்ளவர் என்று அறிந்து நீர் கொடுத்ததான அந்த 1 தாளந்தை புதைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எஜமானுக்கு ஒரே அதிர்ச்சியாய் காணப்பட்டது. 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல எஜமான் அவனை குறித்து என்ன தீர்ப்பு சொல்கிறார்? 30ஆம் வசனம் படிங்க. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஸ்தோத்திரம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவன். இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமற்ற ஒரு தாளந்தை வாங்கி புதைத்து போட்ட ஒரு விசுவாசியை போல உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? இல்லாவிட்டால் உங்களால் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள வகையில் நீங்கள் ஜீவிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். அந்த எஜமான் கணக்கு கேட்டது போல ஒரு நாளிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது கணக்கு கேட்டார். நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? ஆண்டவரே, நீர் கொடுத்த வரத்தினால ஆண்டவரே நான் ஜெபாவினால நிரப்பப்பட்டு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணேன், 4 பேருக்காக சத்தியத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லாவிட்டால் ஒளியும் பார்த்தேன், சீரியல் பார்த்தேன், சினிமா பார்த்தேன், பிக் பாஸ் பார்த்தேன், அது பார்த்தேன், இது பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போறீங்களா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு தாளந்தை புதைத்து போட்ட அந்த மனிதனை போல நம்ம இருக்காது. ஆண்டவரே, என்னுடைய வரங்களை, எனக்குரிய வரங்களை கொடுத்து என்னை அனல் மூட்டி உம்முடைய ஊழியத்தில் என்னை பயன்படுத்தும், இந்த சமுதாயத்தில் என்னை பயனுள்ள பாத்திரமாய் நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் வாழ்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்திருந்தால் உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலன்? தீமோத்தேயுக்கு எழுதும்போது தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி கொடு தீமோத்தேயு என்று சொல்லி நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இந்த வரம் உனக்குள்ளே கொடுக்கப்பட்டது. அது இன்னும் அனல் மூட்டி இன்னும் நீ பயனுள்ளவனாய் மாறுப்பா அப்படின்னு சொல்லி அங்கே தீமோத்தேயுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற விசுவாசிகளாய் ஒவ்வொருடைய வாழ்க்கை
செய்கிறவர்களாய் அல்ல, அனலுள்ளவர்களாக ஆண்டவருக்கு பயன்படுகிற தேவ பிள்ளைகளாக வரத்தை நாட வேண்டும், ஆவிக்குரிய வரங்களை நாட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்து எதிர்பார்க்கிறார். காலம் கடைசி காலமாக இருக்கிறது. பல நாடுகளிலே பலவிதமான பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பல காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது வருகைக்கு அப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் அடையாளமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வடகொரியா என்கிறதான தேசத்திலே அதை ஆளுகிறதான அந்த யாரு ஜனாதிபதியை சொல்லி இருக்கிறார், 2025ஆம் ஆண்டு வரைக்கும் என்னுடைய நாட்டில் உள்ள ஜனங்களே நீங்க குறைவாய் சாப்பிடுங்க, கொஞ்சமா சாப்பிடுங்க. காரணம், நம்முடைய நாட்டில உணவு தானியங்கள் இல்லை, சாப்பாடுக்கு தேவையான உணவுகள் இல்லை, கொஞ்சமா சாப்பிடுங்க. இந்த நாட்டிலேயாவது சொல்லுவாங்களா பாருங்க. ஸ்தோத்திரம். பல அணுகுண்டுகளை வைத்திருக்கிறார்கள், பல காரியங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, குறைவாய் சாப்பிடுங்க. இன்னைக்கு உலகத்துல பல நாடுகளிலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிட வழியில்லாதபடிக்கு எலும்பும் தோலுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவியம் இதே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாட்களிலே இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நல்ல உணவை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த உணவை நாம் விருப்பத்தோடு சாப்பிடுகிறோமா, இல்லாவிட்டால் அந்த உணவை வெறுக்கிறவர்களா இருக்கிறீர்களா? அம்மா அப்பா நல்ல சாப்பாடை கொடுக்கும் போது அதை என்ன செய்யுங்க, ஆண்டவரே இந்த ஆதாரத்தை கொடுத்தீங்களே, சாப்பாடு இல்லாதபடிக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆண்டவரே எனக்கு சாப்பாடை கொடுத்தபடினால நன்றின்னு சொல்லி இஷ்டத்தோட விருப்பத்தோட சாப்பிடுங்க. வரங்களை பயன்படுத்தி ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவளாய் வாழும்படியாய் நாம் இந்த நாளில் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க போகிறோம். எல்லா நலங்கள் படித்த ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் வாழ்கிற அனுபவம் வேண்டாம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உமக்காக பிரயோஜனமான ஆண்டவரே முறையில நான் வாழ வேண்டும். ஆவியின் வரங்களை எனக்கு தாரும் அப்பா. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பி நடத்தும். ஹல்லேலூயா. ஒரே ஆவியானவர், அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஆவியின் வரங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஆவியின் வரங்களை குறித்து என்னைக்காவது இயேசுவிடத்தில் கேட்டிருக்கிறோமா? இயேசுவினுடைய வரங்களினாலே நிரப்பி பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோமா? எதையோ ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமே, உலக பிரகாரமான பல காரியங்களை கேட்கிறோமே. ஸ்தோத்திர ஆண்டவருக்கு அடுத்ததான காரியங்களிலே ஆண்டவருடைய ஆவியினால நிரப்பி வரங்களினாலே நிரப்பி பயன்படுத்தும் ஆண்டவரே சொல்லி கேட்கிற ஜனங்களாய் நாம் இருக்கிறோமா? நம்முடைய ஒரே தாளத்தை பெற்றுக்கொண்டு புதைத்து போட்ட ஒரு மனிதனை போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். பலருடைய வாழ்க்கையில பல வரங்களை ஆண்டவர் கொடுத்ததுண்டு. இன்னைக்கு அது புதைக்கப்பட்ட ஒரு தாளத்தை
வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீர் அவரவருக்கு பகிர்ந்து கொடுக்கிற 9 ஆவியின் வரங்களினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் இயேசுவுக்காக பிரகாசிக்க, கிறிஸ்துவுக்காய் பிரகாசிக்க தேவன் உதவி செய்கிறார். அதற்கு எதிரான எல்லா தடைகளையும் மாற்றி சத்தியத்தை மறைவீர்கள், சத்தியம் விடுதலையாகும். சத்தியங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலையை கொண்டு வர செபிக்கிறோம். அப்பா, அதை வல்லவில்லை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அநேக ஐக்கிய ஸ்நேகமும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல